பிக் பாஸ் இன்றைக்கான இரண்டாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸாவை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறதா பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே சக்தியால் அதை ஏற்றுக்க முடியல போல். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரவ் நீயே இருந்துட்டு போய் என் தலைவரா அப்படிங்கிற பதில் சொல்கிறாரு. அதுக்கடுத்து கட் பண்ணால் வையாபுரியும் ஸ்நேகனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்நேகன் வந்து வையாபுரி கிட்ட கேட்குறாரு, திடீர்னு வந்து சக்தியை வந்து தலைவராக இருக்க சொல்கிறான், ஏன் அந்த பொண்ணு இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை ஸ்நேகன் வையாபுரி கிட்ட முன்வைக்கிறாரு. அதுக்கு வையாபுரி வந்து ஜீரணிக்க முடியல அப்படிங்கிற பதில் சொல்கிறாரு. அடுத்து கட் பண்ணால் ஸ்நேகனும் ரைஸாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எதை பேசுகிறாங்கன்னா, ஜூலி, ஓவியா இவங்களோட அந்த இஷ்யூ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஃபுல் கான்வர்சேஷன் போடல, இது ப்ரொமோ தான். எண்ட் ஆஃப் த ப்ரொமோவில் வந்து ரைஸா வந்து சொல்கிறாங்க, சக்தி இல்லாமல் காயத்ரி இல்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்கிறாங்க. அதோட இன்றைய ப்ரொமோ முடியுது. ஸோ இன்னைக்கு ப்ரொமோ வந்து பார்க்குறப்ப நம்ம ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. சக்தி வந்து ஆணாதிக்க மனப்பான்மையில் வந்து ரைஸாவை வந்து தலைவராக இருக்கிறது ஏற்றுக்க முடியலன்னு சொன்னாரா, ஏன் ரைஸாவை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியல. ரெண்டாவது ப்ரொமோ பார்க்குறப்ப வந்து என்ன தெரியுதுன்னா, இனி எல்லாமே வந்து எப்படி போகுது அப்படின்னா, காயத்ரியும் சக்தியும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு எதிராக மற்றவர்கள் வந்து அணிவகுக்க தொடங்குற மாதிரி தெரியுது. அது வலுவாக வந்து அவங்க எதிர்த்து பேச போகிறாங்களா இல்லை அடங்கி போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியும். பொதுவாகவே நம்ம காயத்ரி சக்தி கேரக்டர் தெரியும், சின்னதாக வந்து எதிர்ப்பு அப்படின்னு வந்துச்சுனாலே மூஞ்சில் அடித்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து பேசுவாங்க. ரெண்டு பேரோட குணமும் என்னென்னா, நாங்கள் செய்கிறதான் கரெக்டு, நாங்கள் தான் உலகத்திலே அறிவாளிங்க, மற்றவங்க யாரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, நாங்கள் தான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு அதிகார போக்கு கொண்டவங்க. அதனால் இதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவங்க இரண்டு பேருக்கு எதிராக மற்றவங்க அணி சேர்றப்ப இவங்க இரண்டு பேர் என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க, தங்களோட தவறை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கடுத்து என்னென்ன விளைவுகள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். இன்றைய முழுமையான நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.